உட்காந்து சாப்பிடும் போது இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்படிதான் இருக்கும். அப்ப அங்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம இப்படிதான் போடணும். அவங்க வந்தோடனே நம்மள்ட்ட வந்து விரிச்சு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. எப்பயுமே தலை சைடுல தான் வாட்டர் பாட்டில் இருக்கும். அந்த ஓரத்துல வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க. சீஸ் டைப் ஸ்வீட்டா இருந்தா இங்க வச்சிடணும். நம்ம அல்வா டைப் ரோட் டைப் ஸ்வீட் சூடா இருக்கிற ஸ்வீட்லாம் இருந்துச்சுன்னா இந்த கார்னர். தயிர் வெங்காயம் பக்கத்துல வச்சிடுறீங்க. மட்டன் சுக்கா அது பக்கத்துல வச்சிடறோம். சிக்கனு அது பக்கத்துல வச்சிடறோம். பிரியாணி எப்பயுமே வைக்க போகும்போது சிந்தாம செதறாம அழகா இப்படி வச்சிடணும். அழகா பரிமாறணும். இந்த பொசிஷன் தான் பிரியாணி இருக்கணும். இதை தாண்டி இங்கிட்டு போக கூட இங்கிட்டு வந்துடும். தால்ச்சா ஊத்துறது இந்த கார்னர் ரைட் சைட்ல தான் ஊற்றணும். நிறைய பேர் நான் பாக்குறேன் இங்கிட்டு ஊத்துறீங்க. இந்த சைடு ஊற்றக்கூடாது, இங்கேயும் ஊற்றக்கூடாது, இங்கிட்டு ஊற்றக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது. தால்ச்சா ஊத்துறோம் அப்படின்னா இந்த கார்னர் தான். பிரியாணிக்கு ரைட் சைட்ல கணிஞ்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க ஒரு சில பேர் தால்ச்சா பிடிக்கும், ஒரு சில பேர் தால்ச்சா பிடிக்காது, ஒரு சில பேர் வெறும் சாப்பாடா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால நம்ம தால்ச்சா எப்பயுமே சைட்ல தனியா ஊற்றி வைப்போம். அதுதான் எப்பயுமே கரெக்டா இருக்கும். சரியா? அடுத்து கடைசியா அதை முடிச்சுட்டு ஸ்வீட் முத்தஞ்சன் ஸ்வீட் பாயாசம் கார்னர்ல இப்படி வச்சிடுறீங்க. எந்த இடத்துல கேப் இருக்கும் அந்த கேப் ஃபுல் பண்ணிடுறீங்க. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஒயிட் ரைஸ் ரசம். இந்த இடத்த காலியானதுக்கு அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் கரெக்டா சாதம் வச்சு சாதத்துக்கு சென்று ரசம் ஊற்றிடும்.